மாடி விலை பண்ணல. இந்த கஸ்டமர் ஸ்டோருக்காக கேட்டிருக்காங்க. ஒரே டோர் மட்டும் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக நீட்டாக புது பாக்ஸ். புது 30 பண்ணலாம் 40 பண்ணலாம். கஸ்டமர் என்ன சேர்த்துக்கிறாங்களோ இது வந்து 8 கேட்டுங்க. இது கஸ்டமர் கேட்டிருக்காங்க. 8 கேட்டு கண்டெய்னர் இதில் புதுசாக பண்ணிடுறோம். கண்டெய்னர் கிடையாது. டீ கடை அந்த மாதிரி. ஆமாம், இது வந்து ஆஃபீஸாக போகுது. சின்ன ஒரு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும். என்னென்ன ஒரு கண்டெய்னர் மாடலுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு பேர் ஆகும். ஆமாம், இது ஒன்றா போகுது சார். சென்டர் வந்து படிக்கிட்டு வருது. மேலே சிட் அவுட் இருக்குது. மேலே உங்க சாப்பிட்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். உள்ள சாப்பிட்ற ஆளு அங்கே ப்ரிப்பேர் பண்ணி அந்த வழியாக அந்த உள்ள வந்து கொடுக்குற மாதிரி இதான் பிளானிங். மேலேயும் வந்து மேலே சிட் அவுட். இது வந்து 40 கண்டெய்னர். இது 2 வெயிட் பண்ணியிருக்கோம். 2 ரூம் மாதிரி வந்துடும். ஒரு ஏசி பாயிண்ட் இருக்குது. வால் மவுண்டட் ஃபேன் தான் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஃபேன் வேணால் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, கம்ப்யூட்டர் பஞ்சுக்கு கொடுத்துருக்கோம். கம்ப்யூட்டர் பஞ்சுக்கு ஆர்பிட் லைட் போட்டுருக்கோம். எல்லாமே மேலே ஆஃபீஸுங்க எம்டி கேம் தனியாக இருக்குதுல்ல. எம்டிக்கு மட்டும் தனி ரூம் இருக்குது. ஏற்கனவே பார்த்து வந்து 40 கண்டெய்னர். அது 2 பிரிச்சிருக்கும். இது வந்து 20 கண்டெய்னர். 20 தான். ஆமாம், உள்ள எம்டி ரூம் அது. அதுக்கு தனி டோர் கொடுத்துருக்கோம். ஓகே, உள்ள ஏசி போடுமா? இங்கே ஏசி போடல. அந்த வெளில எடுத்து கொடுத்துருக்கோம். இது வழியாக ஏசி வந்து இங்கே உள்ள நம்ம கன்சிடர் ஒயரிங் பண்ணுறோங்க. 1 இன்ச் திக்னஸ் பைப் போடுறோம். பைப் உள்ள ஒயரிங் இருக்கும். அதில் எந்த ப்ராப்ளம் வராது. இல்லை வெயிலுக்காக உங்களுக்கு சூடு வரதுக்காக உள்ள தர்மா கொடுக்குறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமாக்கா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் ஸ்ரீ ராகவேந்திரா கண்டெய்னர் அப்படி ஒரு கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா வீடு, ஆஃபீஸ் இந்த மாதிரி கஸ்டமைஸாக நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம பக்கத்தில் நம்ம அண்ணா இருக்காரு. அதை பற்றி டீட்டெயிலாக விசாரிச்சுக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் அப்படி கடை பேர் சொல்லிடுங்க. வணக்கங்க, என் பேர் கே வெங்கடேசன். ஓகே, கம்பெனி வந்து ஸ்ரீ ராகவேந்திரா கண்டெய்னர் சர்வீஸ். இது கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு. லொக்கேட் கரெக்டாக ஆண்டகம் பக்கத்தில் ஷெல் பெட்ரோல் பங்க் இருக்குது. ஓகேண்ணா. பக்கத்தில் ஜங்ஷன் விச்சூர் ஜங்ஷனில் கார்னர் இருக்கும். அப்படி தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்தாங்க. கால் பண்ணி கேட்டால் கரெக்டான அட்ரஸ் சொல்லிடுங்க. கண்டிப்பாக சொல்ல மேப்பையும் நான் கொடுத்து விட்ருவோம். ஓகேண்ணா. என்ன மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா வீடு ஆஃபீஸ் தான் நிறைய மூவ்மெண்ட் இருக்குது. ஆஃபீஸ் தான் நிறைய மூவ்மெண்ட். ஆமாம், ஆஃபீஸ், வீடு, கடைங்க, ரெஸ்டாரண்ட்டு, என்ன வேணுமோ பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமர் என்ன கடை பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமர் டிராயிங் கொடுத்தா இன்னும் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இருக்கிறதே கண்டெய்னர் தான். ஆமாம், நம்ம இருக்கிறதே கண்டெய்னர் தான். ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போட்டார் கண்டெய்னர்லாம் பாருங்க எவ்வளோ மாசாக பண்ணியிருக்காரு பாருங்க. ஏசி, பூஜை ரூமு வேற லெவலில் பண்ணிட்டாரு. ஆமாங்க, ஒர்க் நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, லைவ் காட்டுறேன் பாருங்க. வேலை வந்து லைவ்ல பார்க்கலாம். ஒர்க் வந்துட்டு இருக்கு. நான் ஒரு 10 கண்டெய்னர் வேலை வந்துட்டு இருக்கு. 10 நடக்குது. பார்த்துலாம். நீங்க மேக்ஸிமம் நிறைய மூவ் ஆயிட்டு தான் இருக்கு. அப்படியே மந்த்லி 30 கண்டெய்னர் பண்ணுவாங்க. ஓ, அப்ப டெய்லி ஒரு பீஸ் மூவ் ஆயிருது. ஆமா, மூவ் பண்ணோம். அப்போ டார்கெட் நம்மளுது. ஓகே, எனக்கு நிறைய காம்படிஷன் போயிருக்கு. நம்மளுது பார்த்தீங்கன்னா ரேட்டு பெஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு குவாலிட்டியும் நல்லா இருக்கும். குவாலிட்டி நல்லா எல்லா கண்டெய்னர் இங்கே இருக்கிற எல்லா கண்டெய்னர் நம்மளுது ரேட்டு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ரேட்லாம் நம்ம அப்படியே பார்க்க பார்த்துலாம். ஓகே, போய் பார்த்தோம். கீழேயும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸு, மேலேயும் பாருங்க. மேலேயும் ஆஃபீஸ் போட்டுருக்காரு அந்த வேற லெவலில் செட்டப் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேலை நடக்கிற இடத்துக்கு போய் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கஸ்டமைஸாக செஞ்சு கொடுத்துருக்காங்களாமா? நான் சொல்லியிருந்தேன் இதை பற்றி. இது வந்து 30 அடி நீளங்க, 8 அடி அகலங்க. 30 அடி நீளம் 30 அடி 8 அடி அகலம். கண்டெய்னர் மாதிரியே நம்ம புதுசாக பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டெய்னர் மாதிரியே புதுசாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, வேற எதுவும் மாடிஃபைலாம் பண்ணல. மாடிஃபை பண்ணல. இந்த கஸ்டமர் ஸ்டோருக்காக கேட்டிருக்காங்க. ஒரே டோர் மட்டும் கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. ஃபுல்லாக நீட்டாக புது பாக்ஸ். புதுசு மெட்டீரியல் எல்லாமே புதுசு. ஓகே, சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக புதுசாக இருக்கும் பாக்ஸ். ஃபுல்லாக நீங்கள் அப்படியே கண்டெய்னர் மாதிரியே கண்டெய்னர் மாதிரி உருவாக்குது நம்ம. ஓகே, அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாம், கேட்டாங்க கஸ்டமர் 30 பண்ணலாம் 40 பண்ணலாம். கஸ்டமர் என்ன சேர்த்துக்கிறாங்களோ எல்லா சைஸும் பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம், இன்னும் வந்து கண்டெய்னரோட போகுது. வண்டி வெளியே நிற்குது. இது டெலிவரி ஆகும். ஆமாம், டெலிவரி ஆகும். நீங்களே ஒன்றும் வரல வீடியோ எடுத்துலாம். நீங்கள் ஓகே, பார்த்துலாம். இப்போ அடுத்து இந்த மாடல் போயிடலாங்களா? போயிடலாம் சார். இது வந்து 8 கேட்டுங்க. இது கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ஓகே, 8 கேட்டு கண்டெய்னர். இதுவும் புதுசாக பண்ணிருக்கோம். கண்டெய்னர் கிடையாது. டீ கடை அந்த மாதிரினா இந்த மாதிரி. ஆமாம், இது வந்து ஆஃபீஸாக போகுது. சின்ன கேபின். ஒரு சின்ன கேபின் மட்டும். ஓகே, உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சின்ன ரூம் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் அப்படியே உள்ள பார்த்துருங்க. நம்ம ஸ்டார்டிங் என்ன ரேட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்? நம்ம அது 20 அடி கண்டெய்னர் ஸ்டார்டிங் பார்த்தா 2,35,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. 2,30,000 20 அடி 28 ஆஃபீஸ் பெயின் ஆஃபீஸ் 2,30 ஸ்டார்ட் ஆகுது. கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும். என்னன்னா ஒவ்வொரு கண்டெய்னர் மாடலுக்கு ஏற்ற மாதிரி ரேட் டிஃபர் ஆகும். ஸ்டார்டிங் ஆனால் பார்த்தீங்கன்னா 235. ஓகே, அதுலேருந்து ஜாஸ்தியாகும். சின்ன சைஸ்னா கம்மியாயிடும். 20 அடிக்கு அந்த ரேட்டு. இந்த 8 கட்டு 10 கட்டுலாம் பண்ணால் கம்மியாயிடும். இந்த மாதிரிலாம் எவ்வளோ வரும்? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,80,000. 1,80,000. ஓகே, எங்கே பாருங்க. அதுக்கே சூப்பராக பண்ணி கொடுத்துறாங்க. ஃபுல் எல்லா செட்டப்பும் தான். செட்டப் அதே தான். ஏற்கனவே நீ பார்த்துருப்பீங்க. லைட் ஃபிட்டிங் இருக்குது, ஏசி பாயிண்ட் இருக்குது, ஒரு விண்டோ, டோரு, எல்லாமே வந்துடும். நம்ம ஆஃபீஸ் செட்டப் மாதிரி தான். ஆஃபீஸ் செட்டப் மாதிரி தான். உள்ள டேபிள் கூட ஒர்க் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுக்காக நான் போகுது? இது வந்து கஃபே கண்டெய்னர் போகுது சார். இது 2 கண்டெய்னர் ஒன்றா போகுது சார். இங்கே இதுவும் அதுவும். ஆமாம், இது ஒன்றா போகுது சார். சென்டர் வந்து படிக்கிட்டு வருது. சென்டரில் படி மேலே சிட் அவுட் இருக்குது. மேலே பண்ண போகிறோம். சைடில் போய் நான் பண்ணி கொடுத்துருவோம். ஒர்க் வந்துட்டு இருக்கீங்க. ஓகே, எங்கள் ஃப்ரெண்டு ஷட்டர் வந்துடும். உள்ள ஆளுங்க சாப்பிட்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். உள்ள சாப்பிட்ற ஆளு அங்கே ப்ரிப்பேர் பண்ணி அந்த வழியாக வந்து உள்ள வந்து கொடுக்குற மாதிரி இதான் பிளானிங். மேலேயும் வந்து மேலே சிட் அவுட் இங்கே படிக்கிட்டு வச்சு மேலே பால்கனி போட போகிறோம். இதை நம்ம செட் பண்ணிடுவோம். நார்மலாக இந்த மாதிரிலாம் செய்யணும்னா எவ்வளோ நாள் ஆகும்? இந்த மாதிரி பண்ணுறது 10 நாள் போகுது சார். 10 நாள் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இந்த மாதிரி செட்டப்புக்கெல்லாம் எவ்வளோ ஆகும்?
கஸ்டமர் கூட ஒரு மாடலை பொறுத்து. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரூப் ஷீட் வந்து வேறு ஷீட் கொடுத்துருக்காரு. இது வந்து வேறு டிசைன் இருக்குது ஷீட். அது ரேட்டு கொஞ்சம் சார்ஜ் எக்ஸ்ட்ரா. தர்மாக்கோல்லாம் வச்சு வெயிலில் உள்ள இறங்க உள்ள எல்லாம் நம்ம பண்ணுற எல்லா கணக்கு தர்மாக்கோல் இருக்கும். ஏசி எல்லாமே வச்சு கொடுத்துருவோம். ஏசி பாயிண்ட்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஏசி வந்து கஸ்டமர் ஸ்கோப் பண்ணுவோம். ஒயரிங்லாம் நல்லா இருக்கும். அப்படி எல்லாமே ஆர்பிட் ஒயர் சார். ஓகே பிராண்ட் ஒயர் தான் யூஸ் பண்ணுறது. லோக்கலாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. கீழே ஃப்ளோரிங்லாம் வெளியிலும் போட்டு தரோம். டைல்ஸும் போட்டு தரோம். டைல்ஸ் பண்ணால் டைல்ஸ் சார்ஜும் முன்ன பின்ன இருக்கும். ஓகே ஓகே. கிச்சன் வச்ச மாதிரி பாத்ரூம் அதுவும் மாதிரி எல்லாம் வேணுமோ எல்லாம் பண்ணி பண்ணுறோம். பாத்ரூம் சின்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு காட்டுறேன். இது செட்டப் கூட போகுது. 2 பாத்ரூம் போகுது. வேலை நடந்துட்டு இருக்கு அதில். ஓகே ஓகே. அது பார்த்துடலாம் நம்ம. அங்கே பாருங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு இருக்காங்க வண்டியில் பாருங்க. ஆமாம், இப்போ சொன்ன 8 கிட்ட கண்டெய்னர் அது இப்போ மாற்றி வச்சுட்டு 130 பாக்ஸில் இப்போ லோடிங் ஆகுது. இதை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு நம்ம வண்டியில் ஏற்றிடுவோம். அங்கே பார்த்துருப்பீங்க எப்படி இப்படிலாம் பண்ணிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட்டப்லாம் பண்ணி வச்சது ஒன்று இருக்குது. நான் இதை பற்றி சொல்லிடுங்க. இது வந்து 40 மில் கண்டெய்னர் சார். இது ஓகேண்ணா. இது 2 டிவைட் பண்ணியிருக்கோம். 2 ரூம் மாதிரி. ஆமாம், 2 ரூம் இருக்கும். இது 20 கண்டெய்னர், பக்கத்தில் 20 2 ரூமாக பிரிச்சிருக்கோம். ஓகே ஓகே. இதில் 3 விண்டோ டோர் கொடுத்துருக்கோம். விண்டோ 3 வந்துடும். இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, இங்கே ஒன்று வந்துடும். ஒரு ஏசி பாயிண்ட்ஸ் இருக்குது. வால் மவுண்டட் ஃபேனுக்கும் அவங்க பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஃபேன் வேணா நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. கம்ப்யூட்டர் பாயிண்ட்ஸ் கீழே கொடுத்துருக்கோம். கம்ப்யூட்டர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஆர்பிட் லைட் போட்டுருக்கோம். எல்லாமே மேலே உங்களுக்கு பாருங்க, கனெக்ஷன் கொடுத்து ரெடியாக வச்சிருக்கேன். ரெடியாக இருக்குது. நாளைக்கு மூவ்மெண்ட் இது கண்டெய்னர். மூவ்மெண்ட். ஆமாம். எந்த ஊருக்குண்ணா? இது வந்து ஆந்திரா போகுதுங்க. அது எப்படின்னா நீங்கள் இங்கேருந்து ஏற்றி கொண்டு வந்து ட்ரெயிலர். ஆமாம், இங்கே க்ரேன் வச்சு ஏற்றிட்டு ட்ரெயிலர் கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போய் கஸ்டமர் அன்லோட் பண்ணிப்பாங்க. ஓகே ஓகேண்ணா. இப்போ அந்த ரூம் போய் பார்த்தலாம். பார்த்தீங்க இல்லையா? அதோட பாதி இந்த கண்டெய்னர். அதோட பாதி இந்த பக்கம். ஆமாம், இது சேம் 20 அடி கொடுத்துருக்கோம். இதுலேயும் ஏசி ஃபிட் பண்ணி ஏசி பாயிண்ட் இருக்கும். ஏசி பாயிண்ட் இருக்குது. வால் மவுண்டட் ஃபேன் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். கம்ப்யூட்டர் பாயிண்ட் இருக்குது. ஓகேண்ணா. 3 விண்டோ, ஒரு டோர். சேம் அதே தான். சேம் அதே தான். 40 2 பிரிச்சிருக்கும். இது ஒரு ஆஃபீஸ் ரூம், அது ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி. இதுலயே எனக்கு பாத்ரூமோட வேணும் அப்படி கஸ்டமர் என்ன காரணம் பண்ணி கொடுத்தலாம். கஸ்டமைஸா என்ன வேணாலும் பண்ணி கொடுப்பீங்க. அவங்க என்ன சாய்ஸ் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே பண்ணி கொடுத்துருவீங்க. பாத்ரூம் பண்ணலாம், கிச்சன் செட்டப் பண்ணலாம், பெட்ரூம் பண்ணலாம். வீடு மாதிரி பண்ணி தரலாம். வீடு மாதிரி பண்ணி தரலாம். இது சும்மா ஆஃபீஸ் செட்டப். இது ஆஃபீஸ் செட்டப். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டெய்னர். இதை பார்த்தீங்கன்னா இதான் 2ஆக பிரித்து போட்டிருந்தாங்க. இதுதான் நம்ம பார்த்தோம். வேறு லெவலில் மாடிஃபை பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் நடக்குது பாருங்க கீழே. இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு மூவ்மெண்ட் ஆகும். ஏன்னா அங்கே பார்த்த மாதிரியே இது வந்து ப்ளூ கலரு உள்ள இது ஆஃபீஸ் செட்டப்பா இல்லை ஹோமா? இது ஆஃபீஸுங்க. எம்டி கேம் தனியாக இருக்குது. இல்லை எம்டிக்கு மட்டும் தனி ரூம் இருக்குது. ஏற்கனவே பார்த்து வந்து 40 கண்டெய்னர். அது 2ஆக பிரிச்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 20 கண்டெய்னர். 20 தான். ஆமாம், அது சிங்கிள் ஒரே கண்டெய்னரில் வந்து அதுலேயும் ஒரு 10 ரூமாக பிரிச்சிருக்கோம். காட்டுறவாங்க. உள்ள எம்டி இருக்குங்க. அது அதுக்கு தனி டோர் கொடுத்துருக்கோம். உள்ள ஏசி போடுமானா இங்கே ஏசி போடல, அதனால இங்கே வெண்டிலேட்டர் கொடுத்துருக்கோம். எக்ஸாஸ்ட். இது வழியாக ஏசி வந்து இங்கே ஒர்க்கர்ஸ்க்கு வரும். அது வழியா ஏசி இங்கே வந்து. ஆமாம், 2 ஏசியும் போடலாம். இங்கே லைன் கொடுத்துருக்கோம். இல்லை ஒரு ஏசி போட போகிறாங்கன்னா அங்கேருந்து கன்வெர்ட் பண்ணுறோம். சின்ன ரூம்னால ஒரு ஏசி போதும். அங்கேருந்து இங்கே வந்துடும். ஓகே. இப்போ கனெக்ஷன் கொடுக்கறனால உள்ள இரும்பு தானே ஃபுல்லாக. ஆமாங்க. அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. எந்த ப்ராப்ளமும் வராது. உள்ள நம்ம கன்சீல்டு ஒயரிங் பண்ணுறோங்க. 1 இன்ச் திக்னஸ் பைப் போடுறோம். பைப்புக்குள்ள தான் ஒயரிங் இருக்கும். அதில் எந்த ப்ராப்ளம் வராது. எந்த ப்ராப்ளம் வராது. இல்லை வெயிலுக்காக உங்களுக்கு சூடு வரதுக்காக உள்ள தர்மாக்கோல் இருக்கிறோம். 40 mm திக்னஸ் தர்மாக்கோல். ஓகே. அதனால வெயில் சூடும் உள்ள வராது உங்களுக்கு. ஓகே. அதனால ஏசியும் போட்டால் ஒன்றும் தெரியாது. ஏசி போட்டால் உங்களுக்கு நார்மலாக வீட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. நல்லா சேஃப்டியாகவும் இருக்கும். சேஃப்டி தான். 3+9 கொடுத்துருக்கோம். அதில் ட்ரிப்பர் ஆகிடும் உங்களுக்கு. என்ன எமர்ஜென்சி எதுவும் ஆட்டோமேட்டிக் ட்ரிப்பர் ஆகிடும் உங்களுக்கு. வாங்க உள்ள போய் பார்த்துக்கலாம். ஒரு சிங்கிள் விண்டோஸ். ஆமாம், இங்கே அவருக்கு எம்டிக்கு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஓகே. இங்கே ஒரு பாயிண்ட் கம்ப்யூட்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏசி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏசி பாயிண்ட். அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன். அது செப்பரேட் ரூம் தனியாக. செப்பரேட் ரூம் ஜம்முன்னு இருந்துக்கலாம். ஆமாம். இதிலே ஹோம் என்ன ஹோம் பண்ணி கொடுத்துருவோம். என்ன வேணுமோ பண்ணி கொடுத்துருவீங்க. கஸ்டமர் ரெக்கமெண்ட் என்னவோ பண்ணி கொடுத்துலாம் சார். அவங்க டிராயிங் கொடுத்துட்டு சார் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா எதுவும் பண்ணி கொடுத்துலாம். ஓகே. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துறேன். அவங்க கால் பண்ணி கேட்டால் எல்லா ஆர்டர் பண்ணி கொடுத்துருவோம். இது இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கிறது தானே? ஆமாம் சார், ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து கண்டெய்னர் கட் பண்ணுற விண்டோங்க. சேஃப்டி விண்டோ சொல்லுவாங்க. இது வந்து தூக்கிட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பார்த்துருவீங்க இவ்வளோ அலுமினியம். ஆமாம் ஆமாம். அது வேலை முடியல. இன்னும் வேலை முடிஞ்சிடும். மேக்ஸிமம் ஆஃபீஸ் தான் நிறைய சேல் ஆகுது. ஆஃபீஸ் தான் மூவிங் பண்ணுறது. ஓகே. இதுவும் ஆஃபீஸ் தான். இதுவும் ஆஃபீஸ் தான். வாங்க ஒர்க் வந்துருக்கு. அப்படியே பார்த்துட்டு போயிடும். இது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். இன்னும் சுவிட்சஸ் பாயிண்ட் போயிடணும். பீடிங் அடிச்சா ஓவர். அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த மாதிரி நிறைய இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி தான். ஆமாம், இதுதான் மூவிங்கே சார். இதுதான் மூவிங் போயிட்டு இருக்கு. கஸ்டமர் என்ன கலர் கடலாம் பெயிண்ட் அடிச்சு கொடுத்தாலும் இது பெயிண்ட் ஒன்றும் அடிக்கல. ஒன்றும் கஸ்டமர் ஒன்றும் கலர் சொல்லல. ஓகே. என்ன கலர் சொல்கிறாலும் அடிச்சு கொடுத்தாலும். என்ன கலர் சொல்கிறாங்களோ பண்ணி கொடுத்துருவீங்க. கீழே ஃப்ளோரிங் வெளியில் ஃப்ளோரிங். இது 1.2 mm திக்னஸ். இது ஓகே. எம்டிஎஃப் போடுங்க. 6 mm திக்னஸ்ல எம்டிஎஃப் போர்டு. ஓகே. அது கொடுத்துருக்கோம். உள்ளுக்குள்ள 40 mm தர்மாக்கோல் உடன் ஃப்ரேமும் போட்டுருக்கோம். நம்ம ஹீட் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஆமாம் ஆமாம், தர்மாக்கோல் போட்டுருக்கோம். 40 mm. ஓகே. ப்ராப்ளம் வந்தால் என்னென்ன வரும்?
ப்ராப்ளம் வந்து இல்லை வரதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லைங்க. பெயிண்ட் கலர் மட்டும் ஃபேட் ஆகுங்க. அது 7 வருஷம் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகே, அது நார்மல் வீட்டுக்கே அப்படி அவ்வளோதான், வேறு எதுவும் ப்ராப்ளம் எதுவும் ஆகாது. ஓகே, அந்த ஒயரிங் கனெக்ஷன் எதுவுமே அது பவர் சைடு தான் ELCB போட்டிருக்கோம், கட் ஆகிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே. அங்கே வெளியே இருக்கிறது ஃபுல்லாக சுற்றி அதெல்லாம் உங்களோட தான் அப்படி தானே? ஆமாம், பாதி கண்டு நம்ம சேல்ஸுக்கு நம்ம தான் வச்சுருக்கோம். எல்லாமே இல்லை, அதில் பாதி மட்டும் நம்ம இருக்குது. அது ஃபுல்லாக பாதி உங்களுக்கு? ஆமாம் ஆமாம். ஓகே, அது ஃபுல்லாக மாடிஃபை பண்ணுறதுக்காக வச்சுருக்கீங்க? ஆமாம், மாடிஃபை பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் நிறைய கண்டென்ட் பார்த்துருப்போம், ஆனால் எந்த மாதிரி மாடிஃபை பண்ணுறதுனால உங்களை கான்டாக்ட் பண்ணலாங்க. எந்த மாடலும் பண்ணி தரலாம். ஆஃபீஸ்லேருந்து, வீடுலேருந்து, பாத்ரூம்லேருந்து கஸ்டமர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துடலாம். கஃபே கண்டென்ட் கூட பண்ணி தரோம். ஓகே, ரேட்டும் சீப்பாக பண்ணி தரோம். நீங்கள் நேரில் வந்து பாருங்க, அப்போ என்னோட ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு சொல்ல முடியும். நேரில் வந்து பாருங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, நான் எதாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணலாம். என்ன மாதிரி வேணாலும் பண்ணி கொடுத்துருங்க. எந்த டிசைன் பண்ணி கொடுத்தோம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க. குவாலிட்டியாக இருக்கும், மெயின் அதான். குவாலிட்டி மெயின். ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, என்ன ப்ராப்ளமும் வராது. எந்த ப்ராப்ளம் வராது. நீங்களே கொண்டு போய் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. கொடுத்துலாம். அது நம்மளுடைய வண்டியெலாம் இருக்குது. அது எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும், நம்ம ஆர்கனைஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணி கொடுத்துலாம். ஓகேண்ணா. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.